2025ஆம் ஆண்டு சனி பகவான் மற்றும் ராகு பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப விசேஷமாக கவனிக்கப்பட வேண்டியது. அடுத்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பயிற்சி வருது. ஒண்ணு குரு பயிற்சி இருக்கு, அடுத்தது சனி பயிற்சி இருக்கு, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி வருது. இப்படி அடுத்தடுத்து பயிற்சிகள் வருது. பொதுவா யாருடைய ஜாதகத்துலலாம் வந்து சனி, ராகு சம்பந்தம் இருக்கோ, அவங்களுடைய ஜாதகத்துல எடுத்து பாருங்க. கண்டிப்பாக நீ பெருசா, நான் பெருசாங்கிற போராட்டம் அவங்க குடும்பத்துல இருந்தே தீரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ட்ரோல்ல வரவே மாட்டாங்க. அவங்கவங்க பேசிக்குவாங்க. அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் முத்தி போயிட்டு நிக்கும். அதனால தான் சனி, ராகு சம்பந்தம் வந்து ரொம்ப கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த வகையில 2025ஆம் ஆண்டு சனி, ராகுவும் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்பயுமே வந்து ஒரு ஜோதிடத்துல இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பெருசா, நான் பெருசாங்கிற ஒரு போராட்டம் வரும்ல. அது மாரி பிசாச யோகம்னு சொல்லலாம். அடுத்த ஆண்டு மார்ச் 2025 29 மார்ச் 29, 2025 இரவு 10:07 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போவார். அப்ப சனி மீன ராசியில சஞ்சரிக்கும்போது, இந்த பிசாசு யோகம்லாம் வந்து தொடங்க ஆரம்பிக்கும். தனது ராசியை ராகு மாற்றும்போது தான் இந்த யோகம் வந்து முடியுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ ஏற்கனவே அங்க ராகு இருக்காரு. அதோட இந்த சனி போனுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உக்கிரதாண்டவம் அப்படிங்கிறது நெறைய நடக்கும். அப்ப மீன ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு அமைப்பா இருக்கு. பயமுறுத்துறதுக்காகவோ, இல்ல உங்கள வந்து கிரஷ் பண்றதுக்காக இல்ல. பொதுவா கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இணையுதோ, அந்த இடத்துக்கு உண்டான ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி சில விஷயங்கள நீங்க வந்து மாத்திக்க வேண்டிய அமைப்பு வரும். அந்த வகையில பார்க்கும்போது முதல்ல மகர ராசி. மகர ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த அமைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்த நீங்க நல்லபடியா கவனிச்சுக்கணும். அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் ஃபுட்ட நீங்க நெறைய எடுத்துக்கிறத உட்டுருங்க. ஏன்னா, அந்த மகரத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்டின்னா, சனி காரம் சம்மந்தப்பட்ட உணவுகள், இந்த மாரி வறுத்த அரிசி சாப்பிடுறது, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறது இதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே மாரி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பு, சகோதரத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அண்டை வீட்டார்கள், பக்கத்து வீட்ல அவங்க வந்து இவங்க பேசும்போது நம்மளுடைய என்ன பேசுறோங்கிறத வார்த்தைகளுக்கு மிக முக்கியமா கவனம் குடுத்து பேசுங்க. எடுத்தோன் கவுத்தோன்னு யார்ட்டயும் முகத்த குடுக்காதீங்க. பயணத்துல வந்து எப்பயுமே வந்து இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுங்கள். விபத்துக்கள் வந்து நெறைய இருக்கிறதுனால எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்ட விட்டு வெளிய போகும்போதோ, வண்டி எடுக்கும்போதோ கண்டிப்பாக ஒரு எலுமிச்சம்பழத்த எடுத்து, நீங்க திருஷ்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க. இல்ல பக்கத்துல எங்க அம்பாள் கோவில் இருந்தாலோ, இல்ல எங்க பக்கத்துல எந்த தெய்வமா இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்த நசுக்கிட்டு போங்க. ஏன்னா, சனினாவே திருஷ்டி நெறைய இந்த சனி, ராகும் சேர்ந்துருச்சு அப்படின்னா, எங்கேயோ யாருக்கோ பக்கத்து வீட்ல போட்ட சேவினை கழிப்பெல்லாம் நம்ம அது நம்ம நேரத்துல வந்து சேரும். ஸோ, அதனால திருஷ்டி நெறைய அடிக்கிறதுனால கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், ஸோ, அதனால இந்த திருஷ்டிய எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ, பணத்தை வந்து சிக்கனமாக செலவு செய்வது வந்து மகர ராசிக்கு அறிவுறுத்தப்பட வேண்டிய வந்து. ஸோ, அத நீங்க ஜாக்கிரதையா கையாளணும். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு. கன்னிய பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசியாக சொல்றேன். ஏற்கனவே வந்து கன்னி ராசிக்கு வந்து இப்ப தான் மிளந்து வந்துட்டு இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ, அதனால அந்த டெவலப்மெண்ட்ல ரொம்ப கவனத்த செலுத்துங்க. அதே மாரி வாக்குவாதம்ங்கிறது தவிர்த்துருங்க. திருமண வாழ்க்கையில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள எட்டி பார்க்கும் அப்படிங்கிறதுனால விட்டு குடுத்து போயிருங்க தயவுசெய்து. வீட்ல திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ற பேச்ச கேட்காமது, திருப்பி நான் செய்ற மாரியே செய்றது, இது என்ன சொன்னாலும் திருந்தாது, இப்படித்தான் போகும் அப்படிங்கிற ஒரு சில நிலைகள்லாம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடணும், போட்டு முட்டு குடுத்துட்டு இருக்கக்கூடாது. விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்கணும். அதான் சரியாயிட்டு கீழ இறங்கி சரியாயிட்டு அவங்களே வருவாங்க. அதே மாரி அந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் யாரா இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த கணக்கு வழக்குகள்லாம் சரியா வச்சுக்கோங்க. இல்லன்னா தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு விரிசல உருவாக்கி குடுக்கும். எதையுமே நிதானமா, பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. டக்கு 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 டக்குன்னு எடுத்தங்க உதன்னு யார்ட்டயும் வாக்கு விடாதீங்க. செஞ்சு குடுத்துர்றேன், பண்ணி குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்க குடுக்காதீங்க. தேவையில்லாம முதலீடுகள தவிர்த்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். தவிர்த்துருங்க. இந்த காலகட்டத்தில முதலீடுங்கிறது கண்டிப்பா நமக்கு வேண்டாம். அதேபோல அ இந்த எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நான் ஷேர் மார்க்கெட்ல போடுறேன். நான் இன்னும் அதில இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகுறேன். என் ஃப்ரெண்ட் சொல்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தயவுசெய்து எதுவும் போடாதீங்க. அதேமாரி படிப்படியாக இந்த நேரமானது இந்த கெட்ட நேரங்கள் எல்லாம் குறைந்து நல்ல நேரமாக வரக்கூடிய தருணம் இருக்கிறதுனால, கொஞ்சம் இந்த சனி பெயர்ச்சி ஆகி, இந்த சனி பெயர்ச்சி வர வரைக்கும் ஃபினான்ஷியல் விஷயத்தில வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்ததா வரக்கூடிய ராசி வந்து மீன ராசிக்காரர்கள். மீன ராசிகள பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில தான் வந்து சனி, ராகு சேர்க்கை. இந்த சனி, ராகு சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு பொதுவான ஒரு விஷயத்த சொல்றேன். எந்த ராசியில வந்து எந்த அது மேஷமா இருக்கட்டும், ரிஷபமா இருக்கட்டும், மிதுனமா இருக்கட்டும், கடகமா இருக்கட்டும், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் எதுல இருந்தாலும் சரி. சனி, செவ்வாய் எப்படியோ அதே மாரி சனி, ராகு. சனி, செவ்வாய்ங்கிறது வந்துருச்சு அப்படின்னாவே அடிதடி, பிரச்சனை, போராட்டம், சிக்கலு, தடை இப்படி வந்துகிட்டே வம்பு, வழக்கு, சண்டை ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும். சனி, ராகு சம்பந்தத்து வந்துருச்சு அப்படின்னாவே விரக்தி, போராட்டம்,
அதாவது ஏன்டாப்பா லைஃப் வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸபிள் கொடுக்குறது சனி. அதே மாதிரி ராகு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ அனுஷ நட்சத்திரத்தில இருக்கீங்க. உங்க வீட்ல யாராவது ஒருத்தவங்க. உங்க வீட்ல அதுக்கு அடுத்து அவங்க இப்ப கணவன் வந்து அனுஷ நட்சத்திரத்தில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரத்தில போயிட்டு இருக்கு அப்படின்னா, மனைவியோட நட்சத்திரம் ஏதாவது திருவாதிரையோ, சுவாதியோ, சதயம் போயிட்டு இருந்தது அப்படின்னா, இவங்க சொல்றது அவர் கேட்க மாட்டாரு. அவர் சொல்றத இவர் கேட்க மாட்டாரு. இவங்க படி அவங்க போகணும், அவங்க படி இவங்க போகணும். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிடிவாதம், வாதத்தில போய்க்கிட்டு இருக்கும். ஸோ அவங்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள வந்து விட்டு குடுத்து போறது தான் அவங்களுக்கு லைஃப்ல ஒரு நல்ல மாற்றத்த குடுக்கும். எடுத்தவங்க கவுத்தவங்க தயவு செய்து இந்த வார்த்தைகளோட விடணும். ஏன்னா ராகுங்கிறது எடுத்த உடனே டக்குனு வார்த்தைய விட்டுரும். சனிங்கிறது என்ன பண்ணும், அந்த வார்த்தைய வாங்கி வச்சு வாதத்த பெருசு பண்ணி ஊதி பெருசாக்கும். ஸோ அதனால இந்த 2 சுவாதி, சதயம், அதே மாரி திருவாதிரை, அனுஷம், அதே மாரி பூசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய புத்திநாதன், நட்சத்திரநாதன், லக்னம் இது எப்படி இருக்கு? நல்ல நிலையில இருக்கா? தடுக்கக்கூடிய நிலையில இருக்கா? முடக்கக்கூடிய நிலையில இருக்கா? இதெல்லாம் தெரியாம தயவுசெய்து ராசி பலன இந்த பயிற்சி பலன்லாம் பார்க்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னும் கூட உதாரணமா சொல்றேன். உங்களுக்கு வந்து இப்போ குருவோட நட்சத்திரம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்துல. புனர்பூசமோ, விசாகமோ, புரட்டாதியோ உங்க லக்னம் ஏதோ போய்க்கிட்டு இருக்கும். நீங்க தேவையில்லாம போய் சனி பயிற்சிக்கு போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தேவையில்லாம வந்து ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உங்க லக்னம் எந்த நட்சத்திர புள்ளியில சம்மந்தப்பட்டிருக்கோ, அதுக்கு தான் நீங்க பிரியாரிட்டி குடுக்கணுமே தவிர, தேவையில்லாத நட்சத்திர பயிற்சி, தேவையில்லாத கிரகத்துக்கு போய் நீங்க பரிகாரம் பண்றதும், தேவையில்லாத கிரகத்துக்கு போய் பூஜைகள் செய்வதும், தேவையில்லாத கிரகங்களுக்கு போய் நீங்க அ மா நீங்க விநியோகம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நெறைய பிரச்சனைகள நீங்களே ஃபேஸ் பண்ற மாரி வரும். அப்புறம் ஏன்டாப்பா திருப்பி கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போய் இன்னும் 10 பிரச்சனைய தலையில தூக்கி போட்டுருக்க மாரிலாம் வந்துரும். ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஆக கன்னி, மகரம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி முடியிற வரைக்கும், இந்த ராகுகேது பெயர்ச்சி முடியிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஜென்ரலா உங்களுக்கு வந்து ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள தான் நான் சொல்றேன். உங்க ஜாதகத்துல சனியோ, ராகு கேதுவோ நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னா, இத பத்தி நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் எனக்கு ஜாதகம் நல்லா இருக்கு சார். எந்த வகையிலும் பிரச்சனை இல்ல. ஆனா ஏதோ ஒரு வகையில எனக்கு கிரஷ் இருந்துட்டே இருக்கு. பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அத நீங்க கண்டிப்பாக ஜாதகத்த குடுத்து செக் பண்ணி, உங்களுடைய கிரகங்கள் நல்லா இருக்கா? கெட்டு போயிருக்கா? தடுக்கக்கூடிய நிலையில இருக்கா? முடக்கக்கூடிய நிலையில இருக்கா? கண்டிப்பா நீங்க செக் பண்ணி தான் ஆகணும். செக் பண்ணீங்களா மட்டும் தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கண்டிப்பா கரெக்ட்டா வரும். தேவையில்லாத திரும்பி திரும்பி சொல்றேன். லக்னம், நட்சத்திர புள்ளி சம்மந்தப்படாத ஒரு தேவையில்லாத கிரகங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணாதீங்க. நிச்சயமா அது மிகப்பெரிய தோல்வியை குடுக்கும். உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள உருவாக்கி குடுக்கும். ஏன்னா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லக்னம் வந்து போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியில போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கன்னியில வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு விசாகத்தில போயிட்டுருக்கும். செவ்வாயோட நட்சத்திரத்தில போயிட்டுருக்கும். சாரி குருவோட நட்சத்திரத்தில போயிட்டுருக்கும். நீங்க தேவையில்லாம சனிக்கு போய் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்ல. சம்மந்தம் இல்லாத கிரகங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பரிகாரம் போது, சம்மந்தமே இல்லாத பரிகார பலன்கள் தான் வந்து சேருங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வேறொரு இணைவுல தெளிவா வேற ஒரு ஜாதகத்தை பேசுவோம். இணைவு பத்தி பேசுவோம். நற்பவி நல்லதே இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.